Good evening, students. I am Krishnamurthy, Department of Botany, Swami Vivekanandar Matriculation Higher Secondary School, KK Nagar, Ilambillai, Salem District. Today, we are going to discuss about modification of stem. What is modification of stem? The stems are modified some special needs, or the stems are modified some special function. That is called modifications of stem. The modification of stem have under three categories, namely aerial modification and subaerial modification, then third underground stem modification. Now fully discuss one by one. The first one is aerial modifications of stem. The aerial modification of stem further subdivided into 6 categories. The 6 categories are one by one detailed studies about. Then first one is creepers. creepers அப்படின்னாவே படர் செடிகள் படர்ந்துகிட்டே போகிறது, அதாவது க்ரீப்பர்ஸ்னால் படர்ந்துக்கிட்டே போகிறது. எதில் மேலே படர்ந்துட்டு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயில் சர்ஃபேஸில் படர்ந்துக்கிட்டே போகிறது, ஒட்டிக்கிட்டே போகிறது. The creepers are plants growing closer horizontally to the ground. என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா க்ளோசர் ஹரிசாண்டலி, ஹரிசாண்டல் தெரியும், இந்த மாதிரி இருக்கிறது தான் ஹரிசாண்டல் டு த கிரவுண்ட். ஏற்கனவே இங்கே கிரவுண்ட் சர்ஃபேஸ் இருக்குது. இந்த கிரவுண்ட் சர்ஃபேஸில் கிரவுண்ட் அப்படியே ஒட்டிக்கிட்டே என்ன ஆகுது அப்படியே அப்படியே ஹரிசாண்டலாக என்ன ஆகுது, இந்த பிளான்ஸோடைய ஸ்டெம் போர்ஷன் அப்படியே க்ளோஸராக ஒட்டிக்கிட்டே போயிட்டுருக்கு. தென் ப்ரொடியூசர்ஸ் ரூட் அட் ஈச் நோட். அப்படி போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நோடு ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல கண்டிப்பாக என்ன ஆகுதுன்னா ரூட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சாயிலோடைய சர்ஃபேஸ், இங்கே வந்து இதனுடைய பிளான்ட்டுடைய ரூட் சர்ஃபேஸ் இங்கே இருக்குது. இந்த பிளான்ட் இப்படி வளருது, இப்படியே வளர்ந்துட்டு இப்படி போயிட்டே இருந்து அப்படியே சாயில் ஓட்டிகிட்டே போயிட்டுருக்கு. கொஞ்ச தூரம் போனோன்னே என்ன இந்த இடத்துல ஒரு நோடு போர்ஷன் இருக்கும், அங்கேருந்து ஃபர்தராக என்ன ஆகுதுன்னா ரூட் இங்கே ஃபார்ம் ஆகுது. நோடுனா எங்கே அப்படின்னா இதுக்கு மேலே கண்டிப்பாக இப்படி லீவ்ஸ் இருக்கும், இப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது லீவ்ஸ். இது எல்லாமே என்ன போர்ஷன்னா ஸ்டெம்போடைய போர்ஷன். ஸ்டெம்மில் கண்டிப்பாக என்ன இருக்கணும் அப்படின்னா ஸ்டெம்மை பற்றி படிச்சுட்டு வந்திருக்கோம், கேரக்டர்ஸ் பற்றி படிச்சிருக்கோம். நோட் அண்ட் இன்டர் நோட்ஸ் ஆர் டிஃப்ரென்ஷியேட் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டெம்மை பார்த்துருப்போம். அதை தான் இங்கே சொல்கிறோம். எந்த இடத்துல ரூட் ஃபார்ம் ஆகுதோ, எந்த இடத்துல லீஃப் ஃபார்ம் ஆகுதோ அந்த இடத்துக்கு பேர் நோட் அப்படின்னு பேர். இந்த நோடுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், சரிங்களா? இதுதான் என்ன அப்படின்னா பாருங்கள், ஒவ்வொரு டைமும் என்ன ஆகுது அப்படின்னா ஈச் டைம் தென் ப்ரொடியூசஸ் ரூட் அட் ஈச் நோட். ஒவ்வொரு டைமையும் ஒவ்வொரு நோட்லேருந்து ரூட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். தட் ரூட் இஸ் கால்டு அட்வான்சஸ் ரூட்ஸ். இங்கே வந்து டேப் ரூட்ஸ் கிடையாது, இந்த ரூட்ஸ் வந்து அட்வான்சஸ் ரூட்ஸ், சரிங்களா? எக்ஸாம்பிள் ஃபார் க்ரீப்பர்ஸ் சைனோடான் டாக்டிலியான். சைனோடான் டாக்டிலியான்னா அருகம்புல் பார்த்துருப்பீங்க, இப்படியே ஓடிக்கிட்டே போயிட்டுருக்கோம். ஒரு இடத்துல போனால் ரூட்டை ப்ரொடியூஸ் பண்ணோம், மறுபடியும் இப்படியே போயிட்டு நம்ம எடுத்தோம்னா எடுத்துக்கிட்டே வந்துட்டுலாம். ஆனால் ரூட்டு மட்டும் நல்லா பிடிச்சிட்டே இருக்கும், கிரிப்பாக பிடிச்சிருக்கும், பார்த்துருப்பீங்க. சைனோடான் டாக்டிலியான் அப்படின்னா அருகம்புல், சரிங்களா? தென் அனதர் எக்ஸாம்பிள் சென்டல்லா ஏஷியாட்டிக்கா, வல்லாரை கீரை. சென்டல்லானா வல்லாரை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் க்ரீப்பர்ஸ். இது 2 மார்க் கொஷின் வந்து வாட் இஸ் கால்டு க்ரீப்பர்ஸ். தென் நெக்ஸ்ட் செகண்ட் டைப். இந்த க்ரீப்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு சில எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்கோம். புக்லேயே 2 எக்ஸாம்பிள் கொடுத்தா நம்ம ஃபோட்டோகிராஃபர் கொடுத்துருக்கோம். பார்த்திங்க அப்படின்னா க்ரீப்பர்ஸ்க்கு வாட்டர் மேன் கொடுத்துருக்கோம். வாட்டர் மேன் அதே கேட்டகரி தான். அதேமாதிரி பம்ப்கின் அதுவும் அதே கேட்டகரி தான். மஸ்க் பிளான், இது 3மே இதில் வந்து க்ரீப்பர்ஸில் வரக்கூடிய டைப்ஸ், க்ரீப்பர்ஸ் கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா எக்ஸாம்பிள் வந்து டயக்ராம் கொடுத்துருக்கோம், ஒரு புரியுதுக்காக கொடுத்துருக்கோம். தென் செகண்ட் டைப் ட்ரைலர்ஸ். இந்த ட்ரைலர்ஸ் அப்படின்னா என்னென்னா தரை தவள் தண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. தரை தவள் தண்டு செடி, சரிங்களா? இது என்ன ஆகுது, இது ஏன் அந்த தரையில் தவந்துட்டே போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் திஸ் ட்ரைலர் ஸ்டெம் ஹேவ் வீக், ரொம்பவுமே வீக்காக இருக்கும், வீக் ஸ்டெம் தட் ஸ்ப்ரெட் ஓவர் த சர்ஃபேஸ் ஆஃப் த கிரவுண்ட். என்ன அதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது. எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். அதே தென் வித்தவுட் ரூட்டிங் அட் நோட்ஸ். இங்கே என்ன ஆகுதுன்னா வித்தவுட் ரூட்டிங் அட் நோட்ஸ். நம்ம போன கான்செப்டில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இப்படி இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ரூட் சர்ஃபேஸ் இருக்குது அப்படின்னா இங்கே சாயிலேருந்து இப்படி இந்த பிளான்ட் ஓடிட்டுருக்கோன்னு சொன்னோம். ஓடிட்டு ஒரு பர்டிகுலர் டேஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு ரூட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம், சரிங்களா? ஆனால் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா இந்த பிளான்ட் ட்ரைலரை பொறுத்த வரைக்கும்
ஒரு இடத்துல இந்த பிளானோட ரூட் சர்ஃபேஸ் இருக்குது அப்படின்னா இந்த சாயில் சர்ஃபேஸ்னால் இப்படி ஸ்ப்ரெட் ஆகி சாயில் ஒட்டிட்டு இப்படி ஹரிசாண்டலாக சாயில் ஒட்டிட்டு தான் இப்படி ஸ்ப்ரெட் ஆகும் ஒழிய என்ன ப்ரொடியூஸ் பண்ணாதுன்னா ரூட்டில் அந்த நோட்ஸில் ரூட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது. சரிங்களா? அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி தான் போயிட்டுருக்கும். அப்படியே ஸ்ப்ரெட் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும் இந்த ஷேப்பில். சரிங்களா? The trailers have weak stem that spread over the surface of the ground, soil ground அர்த்தம். withoutங்கிற பாயிண்ட் ஒன் மார்க், without rooting at nodes. நோட்டில் வந்து என்ன வரலன்னா ரூட்டே வரல. சரிங்களா? அதுக்கு பேர் ட்ரைலர்ஸ் அப்படின்னு பேர். The trailers have further divided into three types இருக்குது. நேம்லி ஒவ்வொன்றா பார்க்கலாம். And first type prostrate, அதுக்கு இன்னொரு பேர் procumbent அப்படின்னு பேர். இந்த ப்ராஸ்ட்ரேட்னா என்னென்னா தரை படர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை நிறம் படர் தண்டுன்னு சொல்லுவாங்க. தரை படர் தண்டு, தரையில் இப்படி படர்ந்துகிட்டே இந்த செடி போயிட்டுருக்கும். சரிங்களா? எ ஸ்டெம் தட் க்ரோ ஃப்ளாட், இந்த ஸ்டெம் இந்த பிளானுடைய ஸ்டெம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டெம் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் ஆன் த கிரவுண்ட் சர்ஃபேஸ். நல்லாவே சாயிலில் ஃப்ளாட்டாக விட்டுருக்கும் இந்த ஃப்ளாட் கிரவுண்ட். த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ப்ராஸ்ட்ரேட் இண்டிகோ ப்ராஸ்ட்ரேட்டா அப்படின்னு பிளான். இந்த பிளான் என்ன பேர்னா அவுரி அப்படின்னு, இதனுடைய தமிழ் நேம் வந்து அவுரி. சரிங்களா? எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சொன்ன மாதிரி இந்த சாயில் சர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னா இங்கே ரூட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா இதில் ஒட்டிகிட்டு ஃப்ளாட்டாக ஸ்டெம்மே வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்கும், சிலிண்ட்ரிக்கல் ஃபார்மில் இருக்காது. அதுதான் ப்ராஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் 2 மார்க் கொஸ்டின். ப்ராஸ்ட்ரேட் இதே தான் இந்த பிளான் தான் அந்த அவுரிங்கிற பிளான்ட்டு உங்களுக்கு புரியறதுக்காக கொடுத்துருக்கோம். இதோட ஸ்டெம்மு பார்த்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் செகண்ட் டைப் இதில் டெக்கும்பண்ட். டெக்கும்பண்ட் அப்படின்னா அதே சேம் கான்செப்ட் தான், கொஞ்சம் கூட டிஃபர் ஆகும் பாருங்கள். எ ஸ்டெம் தட் க்ரோ ஃப்ளாட், அதே மாதிரி இங்கேயும் ஃப்ளாட் தான், பட் பிகம் எரக்ட் டூரிங் ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ். சரிங்களா? எப்படி பாருங்கள், இதே சாயில் சர்ஃபேஸு இப்படி இருக்குது, இந்த ஸ்டெம் வந்து இப்படியே ஃப்ளாட்டாக ஓடிட்டே இருந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜஸ்க்கு அப்புறம் ஃப்ளாராக ப்ரொடியூஸ் பண்ணி என்ன ஆகுனா இந்த ஸ்டெம் வந்து இப்படி நிற்கும், எரக்ட் ஆகிடும். எரக்ட் ஆகிட்டு இங்கே என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி ஃப்ளார்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். சரிங்களா? இது ஃபுல்லாக இதிலேருந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜ் வந்து ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ். அதான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா எரக்டாக ஃபார்ம் ஆகுது எப்போ, டூரிங் ரீப்ரொடக்டிவ் ஸ்டேஜ். சரிங்களா? எப்போ ஃப்ளாட்டாக இருக்குது, அண்டர் வெஜிடேட்டிவ் க்ரோத் அப்படின்னு அர்த்தம். த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் டெக்கும்பன் ட்ரைடாக்ஸ். ட்ரைடாக்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், வெட்டுக்காய் தாத்தா தலை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அதுதான் வந்து ட்ரைடாக்ஸ். டயக்ராம் இருக்குது, டயக்ராம் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் அந்த ட்ரைடாக்ஸ். பார்த்தீங்கன்னா மற்ற போர்ஷன்லாம் கீழே படுத்துகிட்டே இருக்கும், இந்த இது மட்டும் குச்சி மாதிரி இருந்திருக்கும். இது வந்து இன்ஃப்ளாரஸ்ன்னு சொல்லுவோம், நம்ம ஃப்ளார்னு சொல்லக்கூடாது. இந்த வெட்டுக்காய்ங்கிறது வந்து இன்ஃப்ளாரசன்ஸ். இன்ஃப்ளாரசன்ஸ்னால் என்ன, இன்ஃப்ளாரசன் மீன்ஸ் குரூப் ஆஃப் ஃப்ளார்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதுதான் ட்ரைடாக்ஸ், வெட்டுக்காய் தாத்தா தலை அப்படின்னு சொல்லுவாங்க. தென் நெக்ஸ்ட்டு தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னா டிஃப்யூஸ். டிஃப்யூஸ்னால் என்னென்னா கிளை பிரான்ச்சஸ் இருக்கிறது தான் டிஃப்யூஸ். இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பாருங்கள். இந்த டிஃப்யூஸ்னால் ட்ரைலிங் ஸ்டெம் ஓடிட்டே இருக்குது வித் ஸ்ப்ரெட்டிங் பிரான்ச்சஸ், ஸ்ப்ரெட் ஆகிட்டு எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த சாயில் சர்ஃபேஸ் தான், இங்கே ரூட் இருக்குது, இப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே போயிட்டுருக்கும். இப்படி ஏற்கனவே ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்போம், அதே மாதிரி சேமாக இருக்கும். இப்படி ஸ்ப்ரெட் ஆகிட்டே போய்ட்டுருக்கு. எல்லாமே கிரவுண்டில் அண்டர் கிரவுண்டில் சாயில் ஒட்டிகிட்டு தான் இருக்கும். இப்படி காமிச்சோன்னா நீங்கள் வேறு எப்படி எரக்டாக இருக்குன்னு நினச்சக்கூடாது. சரிங்களா? அண்டர் கிரவுண்ட் சர்ஃபேஸில் ஹரிசாண்டலாக ஒட்டிகிட்டு இருக்கக்கூடியதான். என்ன அதெல்லாம் ரூட்டை ப்ரொடியூஸ் பண்ண அப்படியே போயிட்டே இருக்கும், சுருண்டுகிட்டே போயிட்டே இருக்கும், நீளமாக வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கும், அப்படியே ரொம்ப நீளமாக வளர்ந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா போயர்ஹேவியா டிஃப்யூஷா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த போயர்ஹேவியா டிஃப்யூஷாவுடைய தமிழ் பேர் என்ன, முக்கரட்டி சாறை அப்படின்னு பேர். முக்கிரட்டை அப்படின்னு ஒரு பேர் இருக்குது, முக்கிரட்டைன்னு சொல்கிறாங்க, இல்லைனா முக்கரட்டி சாறை அப்படின்னு ஒரு பேர். இதுவும் 2 மார்க் கொஷின். இதோட என்ன முடிச்சிருக்கோம்னு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வரைக்கும் நம்ம பார்த்தது ட்ரைலர்ஸோடைய 3 டைப்ஸை வந்து முடிச்சிட்டோம். சரிங்களா? இந்த பாருங்கள், இதுதான் அந்த போயர்ஹேவியா டிஃப்யூஷாவுடைய பிளான்ட். இது இந்த பிளான்ட் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி ரொம்ப நீளமாக போயிட்டு இருக்கும். அதோடைய ஃப்ளார் காமிச்சிருக்கோம், பட்ஸு காமிச்சிருக்கோம், ஃபுல்லாகவே எனக்கு காமிச்சிருக்கோம். அப்படியே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? லீஃபை காமிச்சிருக்கோம். அதுக்கு அடுத்தது தேர்ட் டைப் கிளைம்பர்ஸ். கிளைம்பர்னு அர்த்தம் ஏறிட்டு போகிறது, ஏறுகொடின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு சப்போர்ட்டை பிடிச்சிக்கிட்டு என்ன ஆகும், மேலே ஏறி போயிட்டே இருக்கும். அதுக்கு வந்து கிளைம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏறுகொடிகள் தமிழில் பேர். இந்த கிளைம்பர்ஸ் பிளான்ஸ் ஆஃப் லாங் வீக் ஸ்டெம். போன கான்செப்ட்லேயும் வீக் ஸ்டெம் தான் சொன்னோம், அது லாங்காக கிடையாது, ஒரு டிஸ்டன்ஸ் மட்டும் தான் போயிட்டுருக்கோம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா லாங்காக இருக்கும், லாங் வீக் ஸ்டெம்
and produce special organ for attachment. இந்த கிளைம்பர் பிளான் என்ன பண்ணும் அப்படின்னா லாங் வீக் ஸ்டெம்மாக இருக்கிறதுனால இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் ஆர்கன் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஸ்பெஷல் ஆர்கன் மூலிமா ஒரு ஓஸ்ட்டை வந்து பிடிச்சிட்டு கிளைம் பண்ணி என்ன ஆகும் மேலே ஏறி போயிட்டுருக்கும். சரிங்களா? ஒரு மரம் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த கிளைம்பர் பிளான் என்ன ஆகிட்டுனா இதை சப்போர்ட் பண்ணிவிட்டு இப்படியே சுற்றி சுற்றி என்ன ஆகிட்டு இருக்கும் மேலே இப்படி போயிட்டுருக்கும். அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஆர்கன் இந்த கிளைம்பர் பிளான்லேயே இருக்கும். அந்த ஸ்பெஷல் ஆர்கன் என்னங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். பாருங்கள். The climber plants have long weak stem and produce special organ for attachment for climbing over area support. ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணி ஏற போகிறதுக்கு கிளைம்பிங்னா உங்களுக்கு தெரியும் ஏறுறதுக்கு. அந்த ஸ்பெஷல் ஆர்கன் ரூட்டாக இருக்கலாம், இல்லை ஸ்டெம்மு மாடிஃபிகேஷனாக இருக்கலாம், இல்லை ரூட் மாடிஃபிகேஷனாக இருக்கலாம், இல்லை ஃப்ளார் மாடிஃபிகேஷனாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறையா இருக்குது. சரிங்களா? இல்லை பாருங்கள், எதுக்காக அந்த கிளைம்ப் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் மேலே ஏறி போகணும், கீழே இருந்துட்டு போகிறது, கீழே பறந்துட்டு போயிட்டுருக்கலாம்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பர்பஸ்க்காக மேலே போகுதுன்னா த பர்பஸ் ஃபார் கிளைம்பிங் ஹெல்ப் டு டிஸ்பிளே த லீவ்ஸ் டுவர்ட்ஸ் த சன்லைட். இப்படி ஒரு ஆதாரம் ஒரு செடியை பற்றிட்டு இந்த மாதிரி ஒரு பிளான்ட் இருக்குன்னா அந்த பிளான்ட்டை சுற்றி இப்படி ஏறி போயிட்டு இருக்கும்போது எதுக்காக மேலே போகுதுன்னா இந்த கிளைம்பர் பிளானோட லீஃப் இருக்குல்லையே அந்த லீஃப் வந்து சன்லைட்டில் படுறதுக்காக மட்டும்தான் மேலே போகுது. ஏன் இந்த சன்லைட் படணும் அப்படின்னா அப்போ தான் ஃபோட்டோசிஸே நடக்கும். அப்போ தான் இந்த பிளான்ட்டில் ஓனாக ஃபுட்டை சிந்தசிஸ் பண்ண முடியும். ஏன்னா பிகாஸ் தீஸ் கிளைம்பர் பிளான்ட்ஸ் ஆஃப் ஆட்டோட்ராப்ஸ். ஆட்டோட்ராப்ஸ் நம்மளுக்கு தெரியும் செல்ஃப் டிபெண்டன்ட். செல்ஃபாகவே என்ன பண்ணும், தானாகவே தனக்கு என்ன பண்ணும், உணவை தயாரிச்சுக்கோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இந்த கேட்டகரி, அது ஆட்டோட்ராப்ஸ். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லீஃப் வந்து ஃபோட்டோசின்வல் ஆகிறதுக்கு மேலே ஏறி போகுதுன்னு ஒரு ரீசன் கொடுத்துருக்காங்க. தென் another reason position the flower for effective pollination. இந்த பிளான்ட்டு இப்படி அந்த செடிக்கு மேலே ஏறி போனால் தான் அங்கே அந்த லீஃப்க்கு பக்கத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ளாரை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஃப்ளார் வெளியிருக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகுனா எஃபெக்டிவ் பாலினேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. என்ன பாலினேஷன்னா கிராஸ் பாலினேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. அதுக்காகவே இந்த பிளான்ட்டை வந்து இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் ஆகிருக்குங்கிறது தான் கான்செப்ட். சரிங்களா? அந்த இந்த பாலினேஷன் நடக்கிறதுக்கு வித் ஹெல்ப் ஆஃப் த ஏஜென்ட்ஸ் நம்ம படிச்சிருப்போம். நிறைய ஏஜென்ட் இருக்காங்க, ஆண்ட் இருக்காங்க, ஹனி பீ இருக்காங்க, இந்த மாதிரி நிறையா இருக்குது இல்லையா. ஜூப்புள்ளி, அனிமப்புள்ளி, ஹைட்ரோப்புள்ளிலாம் கேள்விப்பட்டிருங்க. அந்த மாதிரி ஒரு ஏஜென்ட்டு இந்த கிளைம்பர் பிளான்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இது ஒரு 3 மார்க் கொஷின் கிளைம்பர்ஸ். சரிங்களா? இந்த கிளைம்பரில் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எத்தனை டைப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு 6 டைப்ஸ் இருக்குது. இந்த கிளைம்பர்ஸில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். தென் ஃபர்ஸ்ட் டைப்ஸ் ரூட் கிளைம்பர். இந்த பிளான்ட்டில் ரூட்டு வந்து ஸ்பெஷலாக இருக்குன்னா இன்வால்வ் ஆகி அந்த ரூட் வந்து க்ரீப்பாக ஒரு ஹோஸ்ட் பிளான்ட்டை பிடிச்சிட்டு மேலே ஏறி போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சரிங்களா? த பிளான்ட்ஸ் கிளைம்பிங் வித் த ஹெல்ப் ஆஃப் அட்வான்சஸ் ரூட். அந்த பிளான்ட்டுடைய ஸ்டெம்மில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரூட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ரூட் எங்கேருந்து ப்ரொடியூஸ்னா ரூட் அரைசஸ் ஃப்ரம் நோட் ஆஃப் த ஸ்டெம்முடைய நோட்லேருந்து என்ன ஆகும் வெளியே வந்துட்டு ஒரு ஹோஸ்ட்டை நல்லா க்ரீப்பாக பிடிச்சிக்கிட்டு என்ன ஆகுது அப்படின்னா மேலே ஏறி போகுது. சரிங்களா? அதை பாருங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு ஸ்டெம் பிளான்ட் இருக்குது அப்படின்னா இந்த பிளான்ட்டில் இப்படி ஏறுது இல்லையா, இப்படி ஏறி இப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுனா இந்த இடத்துல இருந்து ஒரு ரூட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ரூட் என்ன பண்ணணும், நல்லா அப்படியே க்ரீப்பாக அந்த ஃபுல்லாகவே அந்த ஸ்டெம் என்ன பண்ணணும் க்ரீப்பாக பிடிச்சிக்கும். விட அந்த மாதிரி இப்படிலாம் ஒவ்வொரு இடத்துலையும் க்ரீப்பாக பிடிச்சிக்கும் போது என்ன ஆகும்னா இந்த பிளான்ட்டு இந்த ரூட் கிளைம்பர் மூலிமா என்னால் இந்த பிளான்ட்டு கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுது. திஸ் ரூட் இஸ் கால்டு அட்வான்சஸ் ரூட்ஸ். ஏன் இதுக்கு அட்வான்சஸ் ரூட் நம்ம பேர் வச்சுருக்கோம்னா the root arises from other than radical is called advances roots. அந்த சீடில் இருக்கக்கூடிய ரேடிக்கல்ங்கிற போர்ஷன்லேருந்து மட்டும் வந்தால் மட்டும்தான் அதுக்கு பேர் ட்ராப் ரூட்ஸ். அதை தவிர நோட், இன்டர்நோட், இல்லை பேஸ் ஆஃப் ஸ்டெம் அந்த மாதிரி எங்கேருந்து வந்தாலும் அதுக்கு பேர் என்னென்னா அட்வான்சஸ் ரூட். இங்கே பாருங்கள் நம்ம என்ன கொடுத்துட்டோம், அட்வான்ஸ் ரூட் எங்கேருந்து வந்திருக்கு, அரைசஸ் ஃப்ரம் நோட் ஆஃப் த ஸ்டெம்லேருந்து வந்திருக்கு. அதனால் அதுக்கு ரூட் கிளைம்பர்னு பேர் கொடுத்தாச்சு. இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணுறது யாருன்னா ரூட் தான் கிளைம்ப் ஆகிறதுக்கு. இதுக்கு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஃபைபர், பெட்டல், பீட்டல்னு சொல்லுவாங்க. வெத்தலை எப்படி ஏறி போகணும் உங்களுக்கு தெரியும். அந்த குச்சி நட்டு வச்சவங்க குச்சி பிடிச்சிட்டு க்ரீப் ஆகி நல்லா ஏறி போயிட்டுருக்கும். அதேமாதிரி ஃபைபர், நைக்ரம், மிளகு அதுவும் அதே மாதிரி தான் போயிட்டுருக்கும். ஃபைபர், நைக்ரம், மிளகுன்னு இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று போத்தோஸ் அப்படின்ட்டு இருக்கு. இந்த போத்தோஸ் அப்படிங்கிறது பாரிவள்ளி அப்படின்னு பேர், தமிழ் பேர். இது 3மே ஒரே மாதிரி இருக்கும், ரூட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இது ஒரு 2 மார்க் கொஷின் பேர் ரூட் கிளைம்பர்ஸ்.
இந்த செடி பாருங்கள், இந்த போத்தோஸ் பிளானுடைய செடி தான் அங்கே காமிச்சிருக்கோம். இதனுடைய இந்த இடத்துல இருந்து ரூட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ரூட் என்னென்னா அந்த ஹோஸ்ட்டை க்ரீப்பாக பிடிச்சிட்டு மேலே ஆகும். அடுத்த நோடு வரும், அந்த நோட்லேருந்து மறுபடியும் ரூட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்படியே என்னென்னா ஒன் பை ஒன்னாக பிடிச்சிட்டு மேலே ஏறி போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்கள், செகண்ட் டைப். இப்போ ரூட் கிளைம்பர் சொன்னோம், இப்போ ஸ்டெம்மே கிளைம்பராக மாறப்போகுது. ஸ்டெம் கிளைம்பர், அதுக்கு இன்னொரு பேர் ட்வைனர், அதாவது ட்வைனர்ஸ் அப்படின்னு பேர். ஸ்டெம் கிளைம்பர். சரிங்களா? இதுக்கு ட்வைனர்னால் பின்னுக்கொடின்னு பேர். பின்னுக்கொடினா ட்வைனர்ஸ். The stem climbers lack specialized structure for climbing. இந்த ஸ்டெம் கிளைம்பரில் பொறுத்த வரைக்கும் இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான லேக்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர் ஃபார் கிளைம்பிங். இந்த பிளானில் இந்த மேலே ஏறி போகணுங்கிறதுக்காகவே என்னால் எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் ஆகலை. ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் கிடையாது. சரிங்களா? ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர் ஃபார் கிளைம்பிங் அண்ட் த ஸ்டெம் காயில் அரவுண்ட் த சப்போர்ட். இந்த ஸ்டெம் என்ன பண்ணுது அப்படின்னா, இப்படி இருக்கிற ஸ்டெம்மு அப்படியே இப்படி சுற்றி மேலே போயிட்டுருக்குன்னு தான் சொல்கிறாங்க. மேலே சுற்றி போயிட்டுருக்கும். நடுவில் எந்த ஒரு கிரீப்புங் அப்படி இந்த பிடிக்கிற மாதிரி போர்ஷன் எதுவுமே கிடையாது. சரிங்களா? அந்த மாதிரி பிளான்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஐப்போமியா பட்டாடஸ், சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு, இன்னொன்று கிளைட்டோரியா டெர்னேஷியா, சங்குப்பூ பார்த்துருப்பீங்க. ஒரு செடி மேலே வளர்ந்து போயிட்டே இருக்கும். சரிங்களா? எதுவும் ஸ்பெஷல் ஆர்கனே கிடையாது, அப்படியே மேலே ஏறி போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி குயிஸ்குவாலிஸ் அப்படின்ட்டு. இந்த குயிஸ்குவாலிஸாக ரங்கூன் க்ரீப்பர் அப்படின்னு பேர். ரங்கூன் க்ரீப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குயிஸ்குவாலிஸுடைய டயக்ராம் நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதுதான் அந்த ரங்கூன் க்ரீப்பர்ஸ். இது என்ன ஆகிட்டா, ஏதோ ஒரு செடி, இது வேற ஒரு பிளான்ட்டு, இந்த பிளான்ட்டு போல இந்த செடி என்னென்னு மேலே ஏறி அப்படி அழகாக அப்படி போயிட்டுருக்கு. இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர்ஸ் கிடையாது. சரியா? இந்த பிளான்ட்டுக்கு இப்போ தான் ரங்கூன் க்ரீப்பர்ஸ் இல்லைனா இரகுன் மலை அப்படின்னு பேர். இரகுன் மலை அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை மல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு, இந்த ஸ்டெம் கிளைம்பர்ஸ் மே காயில் அரவுண்ட் த சப்போர்ட். இந்த ஸ்டெம்மு ஏதோ ஒரு ஹோஸ்ட்டை பிடிச்சிட்டு மேலே ஏறி போகுது இல்லையா? அது எப்படி போகுது? காயிலாக சுற்றிட்டு இருக்குது. காயில் அரவுண்ட் த சப்போர்ட் எய்தர் கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ். ஒன்று கிளாக் வைஸை அப்படி சுற்றி போயிட்டுருக்கணும், இல்லைன்னா நாங்கள் ஆன்டி கிளாக் வைஸை அப்படி சுற்றணும் இல்லையா? அதை வச்சு சொல்கிறாங்க. எதை பிடிச்சிக்கிட்டு? அந்த ஒரு மரத்தை பிடிச்சிட்டு மேலே ஏறுறது, இல்லை ஒரு செடியை பிடிச்சிட்டு மேலே ஏறுறது. சரிங்களா? அந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த கிளாக் வைஸ் 2 மார்க் கொஸ்டின் பாருங்கள். இந்த கிளாக் வைஸ் காயிலிங் கிளைம்பர்ஸ் கால்டு டெக்ஸ்ட்ரோஸ். இதில் வந்து 2 மார்க் கொஸ்டின் பேர் டெக்ஸ்ட்ரோஸ். கிளாக் வைஸ் காயிலிங் கிளைம்பர் ஆர் கால்டு டெக்ஸ்ட்ரோஸ். த எக்ஸாம்பிள் ஃபார் டெக்ஸ்ட்ரோஸ் டயஸ்கோரியா அலாட்டா. இந்த டயஸ்கோரியா அலாட்டா அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? இந்த டயஸ்கோரியா அலாட்டாங்கிற பிளான்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு தமிழ் பேர் வந்து செவ்வல்லி இல்லைன்னா ராசவல்லி அப்படின்னு பேர் கூப்பிட்றாங்க. சரிங்களா? அது ஒரு கான்செப்ட்டு. இதோட 2 மார்க் முடிஞ்சிடுச்சு. தென் அனதர் 2 மார்க் சினிஸ்ட்ரோஸ் அப்படின்னு பேர். இதுக்கு என்ன பண்ணணும்? ஆன்டி கிளாக் வைஸ் காயிலிங் கிளைம்பர்ஸ் ஆர் கால்டு சினிஸ்ட்ரோஸ். த எக்ஸாம்பிள் ஃபார் சினிஸ்ட்ரோஸ் டயஸ்கோரியா புல்பிஃபெரா. அந்த புல்ஃபிஃபெரா இருக்குல்லையா, அந்த புல்ஃபிஃபெரானா காய் வள்ளி கொடின்னு பேர். காய் வள்ளி கொடி. இது ஒரு 2 மார்க், இது ஒரு 2 மார்க். இது டோட்டலாக வந்து இந்த கிளைம்பர்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 3 மார்க்கில் கேட்கலாம், இல்லைனா 5 மார்க்கில் கேட்கலாம். சரியா? ட்வைனர்ஸ் அப்படின்னு கேட்டால், இல்லை ஸ்டெம் கிளைம்பர்னு கேட்டால் நீங்கள் 5 மார்க்கில் எழுதலாம். 3 மார்க்லேயும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இதான் அந்த டயஸ்கோரியா அலாட்டாங்கிற பிளான்ட்டு. நீங்கள் அப்படியே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இது டயஸ்கோரியா புல்பிஃபெராங்கிற பிளான்ட்டு. சரிங்களா? எல்லாமே வந்து கொடி தான். ஒன்று வந்து கிளாக் வைஸு, இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ். அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ஹூக் கிளைம்பர் பார்க்க போகிறோம். ஹூக்குன்னா குக்கி. அந்த பிளான்ட்லேயே, அந்த கிளைம்பர் பிளான்லேயே ஒரு குக்கி மாதிரி ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஆர்கன் ஃபார்ம் ஆகுது. எதுக்குன்னா ஒரு சப்போர்ட்டை பிடிச்சிட்டு மேலே கிளைம்ப் ஆகி ஏறி போகிறதுக்கு. சரிங்களா? The hook climber plants produce specialized hook-like structure. இந்த 1 mark question. Specialized hook-like structure. These hook-like structures are the modification of various organ. ஸ்டெம்முன்னு சொல்லலை, ரூட்டுன்னு சொல்லலை, லீஃப்னு சொல்லலை, ஃப்ளார்னு சொல்லலை. இது வேரியஸ் ஆர்கனே கொடுத்தாச்சு. நம்மளுக்கு என்னென்ன ஆர்கன் தெரியும்? ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃபு, ஃப்ளாரு அப்படிங்கிறது ஆர்கன் தெரியும். ஃப்ரூட்ஸ்லாம் சொல்லுவோம். இல்லை என்னென்ன ஆர்கன் எந்த மாதிரிலாம் அந்த ஹூக்கா மாடிஃபிகேஷனாக இருக்குன்னு 1 by 1 கொடுத்துருக்காங்க. நிறைய 1 marks வருது, கொஞ்சம் நல்லா படிச்சுக்கணும். இல்லை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன் ஹேட்ரபாட்ரேஸ். ஹேட்ரபாட்ரேஸ்னால் மனோரஞ்சிதம் அப்படிங்கிற பிளான்ட்டு.
இந்த மனோரஞ்சிதங்க பிளானில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளாரேஷன் ஆக்சிஸ் மெயின் பாயிண்ட் இங்கே இன்ஃப்ளாரேஷன் ஆக்சிஸ் இஸ் மாடிஃபைடு இன்டு ஹூக். இன்ஃப்ளாரேஷன்னா என்ன அப்படின்னா இது ஒரு ஸ்டெம்மு, இந்த இடத்துல ஸ்டெம்மு பக்கத்தில் லீஃப் இப்படி இருக்காங்க, இந்த இடத்துல ஒரு இன்ஃப்ளாரேஷன்ஸ் வருது. இப்படி வருதுன்னா இந்த கொத்தா இப்படி ஃப்ளார் இப்படி இருக்கும், கொத்தா இப்படி கொத்தா பூ இருக்குது. நீங்கள் இட்லி பூலாம் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி இந்த கொத்தா இருக்குல்லையா இது. இதில் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த இன்ஃப்ளாரேஷன் ஆக்ஸ் இங்கே இருக்குல்லையா இந்த ஸ்டால்க் இருக்கு இல்லையா, இந்த குச்சி போர்ஷன் பார்த்து என்ன ஆகுதுன்னா அப்படி ஹூக்கு மாதிரி ஆகிருக்கும். இப்படி போயிட்டுருக்குது, இதை மட்டும் இந்த போர்ஷன் மட்டும் காமிக்கிறேன். இப்படி போயிட்டுருக்க இன்ஃப்ளாரேஷன்ஸில் ஒரு இடத்துல மட்டும் இப்படி ஹூக்காக இருக்கும், மற்ற இடத்துல ஃப்ளார் இப்படி ப்ரொடியூஸ் பண்ணும், அப்படி ஃப்ளார் இந்த மாதிரி ஃப்ளார் ப்ரொடியூஸ் பண்ணும். சரிங்களா, இதுதான் இன்ஃப்ளாரேஷன் ஆக்சிஸ் வந்து மாடிஃபைடு இன்டு ஹூக்கு. டயக்ராம் இருக்குது, டயக்ராமையும் காமிச்சிடலாம். மனோரஞ்சிதம் இது 1 மார்க் கொஷின். தென் அனதர் பார்த்தீங்கன்னா இன் கலாமஸ், அதுக்கு பேர் கர்வ்டு ஹூக். கலாமஸ் கர்வ்டு ஹூக், லீஃபோடைய டிப்பு மட்டும், லீஃப் டிப்ஸ் இஸ் மாடிஃபைடு இன்டு ஹூக்கு. லீஃபோடைய டிக் மட்டும் மாடிஃபிகேஷனாக இருக்குது. சரிங்களா, இந்த லீஃபோடைய டிப்ஸ் எப்படி மாடிஃபிகேஷனாக இருக்குது? அந்த கிளாமஸ்னால் என்னென்னா பிரம்பு செடின்னு சொல்லுவாங்க. கலாமஸ்னால் பிரம்பு. இப்போ பாருங்கள், மறுபடியும் நல்லா காமிக்கலாம். இதே ஸ்டெம்மு, இங்கே லீஃப் இருக்குது. லீஃபோட டிப்பு எது? இதுதான் டிப்பு. இந்த டிப்பு வந்து இப்படி ஹூக் இப்படி வளைஞ்சிருக்கும், இதுதான் ஹூக்கு. என்ன பிளான்ட்டு? கலாமஸ். கலாமஸ் வந்து லீஃப் டிப் போர்ஷன் இஸ் மாடிஃபைடு இன்டு ஹூக் லைக் ஸ்ட்ரக்சர். சரிங்களா, இது மூலியமாக பிடிச்சிட்டு என்ன ஆகுனா மேலே ஏறி போகிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை, ஏதோ ஒன்று சப்போர்ட் பண்ணி ஏறி மேலே ஏறி இப்படியே வளர்ந்துட்டு போகிறதுக்காக தான் இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் நேச்சுரலாகவே ஆயிருக்கு பிளானில். சரிங்களா, தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன் பிக்னோனியா உங்குஸ்கட்டி. உங்குஸ்கட்டி ஒரு பிளான்ட்டு. லீஃப் லெட்ஸ், லீஃப் இங்கே வந்து லீஃப் டிப்பு சொன்னோம், இங்கே லீஃப் லெட்ஸ் ஆர் மாடிஃபைடு இன்டு கர்வ்டு ஹூக். லீஃப் லெட்ஸ்னால் என்ன தெரியுங்களா? பாருங்கள், ஒரு பிளான்ட்டு இப்படி இருக்குது அப்படின்னா இந்த இது வந்து ஒரு ஸ்டெம் போர்ஷன்னா லீஃப் இப்படி இருக்கும், இந்த மாதிரி லீஃப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி லீஃப் நிறைய இருக்குது. நம்ம வேப்பிலை செடி பார்த்துருக்கோம், இந்த வேப்பிலை செடி ரெண்டாக பேர் பேராக இல்லையா, இதில் இது ஒவ்வொன்றுக்கும் பேர் லீஃப் லெட்டு. டோட்டலாக இதெல்லாம் சேர்த்து என்ன சொல்லுவாங்க? லீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இது ஒவ்வொன்றுக்கும் என்ன பேர்னா லீஃப் லெட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால் லீஃப் லெட்ஸ். சரிங்களா, இந்த லீஃப் லெட்ஸில் பார்த்தீங்கன்னா எப்படி மாடிஃபிகேஷனாக இருக்குன்னா, இந்த லீஃப் லெட்ஸ் இந்த எண்ட் இருக்கு இல்லையா, இந்த எண்டு மட்டும் வளைஞ்சிருக்கும் இப்படி. இந்த மாதிரியும் காமிக்கிற பாருங்கள், இப்படி இருக்குன்னா இந்த ஷார்ட் போர்ஷன், இந்த போர்ஷன் மட்டும் இப்படி வளைஞ்சிருக்கும், அதான் லீஃப் லெட்ஸ் ஆர் மாடிஃபைடு இன்டு கர்வ்டு ஹூக். பிடிச்சிட்டு ஏறி போகுது கொக்கி மாதிரி. சரிங்களா, அடுத்தது இன்னொரு பிளான்ட் பார்த்தீங்கன்னா இன் ஹூகோனியா அப்படிங்கிற பிளான்ட்டு. ஹூகோனியா the axillary bud, மெயின் பாயிண்ட், axillary buds are modified into hook. இந்த ஹூகோனியா என்னென்னா மோதிர கன்னி அப்படின்னு பேர், தமிழ் பேர் வந்து மோதிர கன்னி. இந்த axillary budனா எது தெரியுங்களா? இங்கே ஸ்டெம்மு, இந்த இடத்துல லீஃப் போர்ஷன், இந்த இடத்துக்கு பேர் தான் ஆக்சிலரின்னு போகுது. ஆங்கிள்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆக்சிலரி. இங்கேருந்து என்ன ஆகுதுன்னா ஒரு பட்டு ஃபார்ம் ஆகுது. சரிங்களா, இந்த பட்டு இருக்கு இல்லையா, இந்த பட்டு என்ன ஆகுதுன்னா இப்படி காயில் அப்படி வளைஞ்சிருக்கும். ஆக்சிட் பட் ஆர் மாடிஃபைடு இன்டு ஹூக் யூனிட் வளைஞ்சிருக்கும். பட்டை என்ன பட் இது? ஃப்ளார் பட்டு, மறந்துடக்கூடாது. ஃப்ளார் பட் தான். இந்த ஃப்ளார் பட்ஸ் ஆர் மாடிஃபைடு இன்டு ஹூக் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இதுதான் அந்த ஹூக் கிளைம்பர் அப்படிங்கிறோடைய கான்செப்ட். இது ஒரு 5 மார்க் கொஷின். டயக்ராம் பாருங்கள், மனோரஞ்சன் டயக்ராம் கொடுத்துருக்கோம். இதுதான் அந்த மனோரஞ்சன் டயக்ராம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் இப்படி வளைஞ்சிருக்குது இல்லையா, இதுதான் அந்த இன்ஃப்ளாரேஷன் ஆக்சிஸ். ஹூக்கு மாதிரி இப்படி ஹூக்கு மாதிரி இருக்கா, இது மாதிரி என்ன சில பிளானில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி மாடிஃபிகேஷன் ஆகிருக்கு. சரிங்களா, அதை கொடுத்துருக்கோம். இது பிக்னோனியா உங்குஸ்டிகட்டி. இதில் சரியாக தெரியல, இந்த பிளானில் வந்து இதே மாதிரி இங்கே ஹூக் இருக்கும். பிக்னோனியா உங்குஸ்டிகட்டியில் என்ன ஆச்சுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னா, அந்த இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா லீஃப் லெட்ஸு குட்டி குட்டியாக இலை இருக்கு இல்லையா, அந்த குட்டி குட்டி இலையில வந்து இப்படி வளைஞ்சிருக்கும், இந்த டிப் போர்ஷன் மட்டும் இப்படி வளைஞ்சிருக்கும். அது இந்த பிக்னோனியா பிளான்ட்டு. நெக்ஸ்ட்டு 4th வந்துட்டோம், தான் கிளைம்பர். தான் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, தான் அப்படின்னாவே முள்ளே வந்து ஒரு பிளானில் குத்திட்டு அப்படியே அது மூலியமாக மேலே ஏறி போகிறது, முள்ளை குத்திடும். இந்த கிளைம்பிங் ஆர் ரீசைக்ளிங், கிளைம்பிங் ஆர் ரீக்ளைனிங். கிளைம்பிங்களுக்கு இன்னொரு பேர் ரீக்ளைனிங் ஆன் த சப்போர்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் தான்ஸ். கிளைம்பிங் ஆகுது, ஒரு பிளான்ட்டை பிடிச்சிட்டு சப்போர்ட்டாக பிடிச்சிட்டு ஏறுது வித் த ஹெல்ப் ஆஃப் தான்ஸ், முட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த பிளான்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, த எக்ஸாம்பிள் ஃபார் தான் கிளைம்பர்ஸ் பிக்னோனியா
இல்லை பொகைன் வில்லா, சாரி இங்கே வந்து பொகைன் வில்லா அப்படிங்கிற பிளான்ட். இந்த பொகைன் வில்லாங்கிற பிளான்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பொகைன் வில்லா பிளான்ட்டு அப்படியே அதில் வந்து என்னென்னா அந்த தான் நல்லா ஷார்ப்பாக குச்சி இப்படி முள் இருக்கும், இப்படி ஷார்ப்பாக முள்ளாகவே இருக்கும். சரிங்களா, அதுதான் இந்த பொகைன் வில்லா அப்படிங்கிற பிளான்ட். அந்த பொகைன் வில்லானா என்ன பிளான்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொகைன் வில்லானாவே காகிதப்பூ. அந்த காகிதப்பூவில் பார்த்தீங்கன்னா நல்லா கட்டையாக இருக்கும் ஸ்டெம்மு, அங்கே ஒரு ஷார்ப்பாக முள்ளாக இருக்கும், இப்படி முள்ளாக இருக்கும். சரிங்களா, அந்த முள் மூலிமா என்ன ஆகுனா ஏறிட்டு ஈஸியாக போகிறதுக்கு அந்த ஹெல்ப் தான். யார் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அந்த தான் வந்து ஹெல்ப் பண்ணுது. சரிங்களா, அது பொகைன் வில்லா. பொகைன் வில்லான்னா நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா காகிதப்பூ. அதேமாதிரி கேரிஷா, கேரிஸானா கலாக்காய். இந்த கலாக்காயிலையும் இந்த மாதிரி முள் இருக்கும் கிளைம்பி ஆகி போகிறதுக்கு. சரிங்களா, இது ஒரு 2 மார்க் கொஷின். இந்த மாதிரி தான் இதுதான் முள். பாருங்கள் எப்படி முள் காமிச்சிருக்க பாருங்கள். இந்த மாதிரி முள் இருக்கும், அந்த முள் குத்திட்டு அப்படியே ஈஸியாக மேலே ஏறி சப்போர்ட்டாக இறங்கி போயிட்டுருக்குறது. சரிங்களா, இதுதான் அந்த கேரிஸாவுடைய இதுதான் கலாக்காய். கேரிஸா பிளான்ட்டுடைய லீஃப் காமிச்சிருக்கோம். அதனுடைய லீவ்ஸ் என்னதுன்னா அந்த மாடிஃபை ஆகிட்டு முள்ளா மாடிஃபிகேஷனாக இருக்குது. இதோட ஃப்ளாரு, இது ஃப்ரூட்ஸ், இது கலாக்காய். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 5th டைப் வந்து லயானஸ் அப்படின்னு டைப். லயனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி லயனஸ் பற்றி சொல்லியிருப்போம். இது வந்து வன்கோடிகள்னு சொல்லுவோம். இது வரைக்குமே நம்ம வீக் ஸ்டெம்னு சொன்னோம். இது வந்து ஹுட்டி ஸ்டெம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது வீக் ஸ்டெம்மு, இது மட்டும் ஹுட்டி. அதனால தான் என்ன பண்ணி கொடுத்தாங்க, ஹுட்டி ஸ்டெம் கிளைம்பர். இது வரைக்கும் நம்ம பார்த்தலாமே வீக் ஸ்டெம், ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கக்கூடிய ஸ்டெம். யாரோடைய ஹெல்ப் மூலியமாக மட்டும்தான் மேலே இருக்கக்கூடிய ஸ்டெம் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். சரிங்களா, இதுவும் அதே போல் தான், ஆனால் இது கொஞ்சம் ஹுட்டி. அதான் ஹுட்டி ஸ்டெம் கிளைம்பர். The woody perennial அர்த்தம் more than 2 years of the plants is called perennial plants. These perennial plants வந்து have woody characters. அதனால் இது என்ன பண்ணிட்டோம், woody perennial climbers bound in tropical forest. வெப்பமண்டல காடுகள்னு சொல்லுவாங்க. டிராபிக்கல் ஃபாரஸ்ட்டில் இந்த லயனாஸ் அப்படிங்கிறது வந்து கொடிகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இந்த லயனாஸ் ட்வைனை சுற்றிட்டு இருக்குது. ட்வைன் ஓஸ்ட் அரவுண்ட் த டால் ட்ரீஸ் டு கெட் லைட். எதுக்காக மேலே ஏறி போகுதுன்னா லைட்டுக்காக மேலே ஏறி போகுது. ஒரு பிளான்ட் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குது, எவ்வளோ ஹைட் அந்த பிளான்ட் முடியுதோ அவ்வளோ ஹைட்டுக்கு என்ன ஆகும், அப்படியே கிளைம்ப் ஆகி மேலே போயிட்டு இருக்கும். போயிட்டு அந்த கொடி மட்டும் தனியாக தலையில் தொங்கிட்டுருக்கும். அந்த கொடி என்ன கலரில் இருக்கும், இது வரைக்கும் நான் பார்த்த கொடிஸ் எல்லாமே வந்து க்ரீன் கலராக இருக்கும். பட் இது வந்து ப்ரௌன் கலர், ஏன்னா ஹுட்டி. சரிங்களா, எதுக்காக மேலே ஏறி போகுது, அதில் இருக்கக்கூடிய லீவ்ஸ் இருக்குது, அந்த லீஃப் என்ன பண்ணோம், ஃபோட்டோஸில் இன்வால்வ் ஆகிறதுக்காக தான் என்ன அதில் மேலே போகுது. ஏன்னா அந்த டால் ட்ரீ இப்படி பக்கத்தில் டால் ட்ரீயாக இருந்துச்சுன்னா நிழல் வந்து கீழே வந்து வெளியிலே வராது. ஏன்னா ஃபுல்லாக இது கவர் பண்ணியிருந்தோம், 3 ட்ரீமே கவர் பண்ணணும். அதுக்காக என்ன ஆச்சுன்னா இது கீழே வளர முடியாமல் மேலே ஏறி போயிட்டு சன்லைட்டை நோக்கி அப்படியே போய் மேலே போய் ஃபோட்டோஸ் இன்வால்வ் ஆகுது. அதுக்கு பிறகு தான் லயனாஸ். பட் இது வந்து ஹுட்டி கேரக்டர்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் லயனாஸ். இதுக்கு 2 எக்ஸாம்பிள் இருக்குது. ஒன்று வந்து ஹிப்டேஜ் பெங்காலன்சிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் குறுக்கத்தி அப்படின்னு பேர், தமிழ் பேர் குறுக்கத்தி. தென் அனதர் ஒன் இஸ் பாகினியா ஹாகிலி அப்படின்ட்டு. இந்த பாகினியா ஹாகிலினா மந்தாரை செடின்னு சொல்லுவாங்க, மந்தாரை. இது ரெண்டுமே லயனாஸ்க்கு எக்ஸாம்பிள். இது வந்து ஒரு 3 மார்க் கொஷின். சரிங்களா, தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது இதுதான் அந்த ஹிப்டேஜ் அப்படிங்கிற பிளானோட டயக்ராம். மேலே போயிருக்கு பாருங்கள், பக்கத்தில் ட்ரீ, இங்கே இருக்குது ட்ரீ. இந்த ட்ரீக்கு மேலே போயிட்டு நல்லா லைட் படுற மாதிரி வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. சரிங்களா, இந்த ஹிப்டேஜ் பெங்காலன்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது 6th டைப் வந்து டென்ட்ரில் கிளைம்பஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இங்கே டென்ட்ரில் கிளைம்பஸ், இந்த டென்ட்ரில்ஸ் அப்படின்னாவே பற்று கம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. எதையோ ஒன்று பற்றிட்டு மேலே ஏறுது, பற்று கம்பி. நம்ம வந்து பூசணிக்காய் செடியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காயிலாகி ஒரு மஞ்சள் கலரில் காயிலாக இருக்கும், அதுக்கு பேர் தான் டென்ட்ரில்ஸ் அப்படின்னு பேர். இந்த டென்ட்ரில் கிளைம்பஸ், டென்ட்ரில் ஆர் த்ரெட் லைக் காயிலிங் ஸ்ட்ரக்சர்ஸ். எதுக்காக ஹெல்ப் பண்ணுது, டென்ட்ரில்ங்கிறது த்ரெட் லைக் காயிலிங் ஸ்ட்ரக்சர். திஸ் டென்ட்ரில் ஹெல்ப் த பிளான்ட் டு கிளைம்பிங் த ஹோஸ்ட். ஒரு ஹோஸ்ட் பிளானில் நான் என்ன கிளைம்பிங் ஆகி மேலே ஏறி போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது என்ன ஷேப்னா த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும். த டென்ட்ரில் மேபி மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம். ஒருவேளை இந்த டென்ட்ரில் வந்து ஸ்டெம்மோடைய மாடிஃபிகேஷனாக இருந்துச்சுன்னா அது என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் இன் வைட்டிஸ் வினிஃபரா. திராட்சையில் பார்த்தீங்கன்னா ஸ்டெம் போர்ஷனே என்ன ஆகுனா இப்படி காயிலாக இருக்கணும்.
திராட்சையில் வைட்டிஸ் வினிபெரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டெம் போர்ஷனே இந்த மாதிரி காயிலாக இருக்குது, டெண்டிலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஒன்று. அதே மாதிரி இன்னொன்று, அதே மாதிரி ஸ்டெம்மு இதுனா சிசஸ் கான்ட்ராங்குலரிஸ். இது என்னென்னா பிரண்டை செடி. பிரண்டை செடி பார்த்திங்கன்னா ஸ்டெம் இப்படி இருந்திருக்கும். நீங்கள் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா 4 சைடில் இருக்கும், ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். இதுக்கு மேலே இருக்கும் 2 போன் ஜாயின மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சைடில் வந்து காயில் இருக்கும், அனதர் சைஸ் வந்து லீஃப் இருக்கும். அதேமாதிரி இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து காயில் இருக்கும், இந்த பக்கம் லீஃப் இருக்கும். இந்த மாதிரி ஷேப் தான் பிரண்டை செடியில் இருக்கும். இது என்ன, இது எல்லாமே என்ன போர்ஷன் அப்படின்னா ஸ்டெம். இந்த ஸ்டெம் போர்ஷன்லேருந்து என்ன வரும், நோடு. இந்த நோட்லேருந்து என்ன வந்திருக்குன்னா லீஃப் வந்திருக்கு. அனதர் சைடில் வந்து என்ன வந்திருக்குன்னா காயில், அதாவது டெண்டில்ஸ். இந்த டெண்டில்ஸ் ஆர் அரைசஸ் ஃப்ரம் ஸ்டெம். இட் இஸ் த ஸ்டெம் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதனால தான் என்ன பண்ணுவோம், சிசல் கான்ட்ராலிஸ் வந்து ஸ்டெம்முடைய டெண்டில் மாடிஃபிகேஷன் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது 1 மார்க்கு, இது 1 மார்க்கு. தென் நெக்ஸ்ட்டு இன்ஃப்ளாரேஷன் ஆக்சிஸ் வந்து மாடிஃபைடு இன்டூ டெண்டில். முன்னாடி சொன்ன மாதிரியே தான் இங்கேயும் ஒரு செடியில் இது ஸ்டெம்மு, இது லீஃபு, இங்கே இன்ஃப்ளாரேஷன்ஸ் வருதுன்னா இன்ஃப்ளாரேஷன் குரூப் ஆஃப் ஃப்ளாருடைய ஸ்டால்க்கு. இது ஃபுல்லாக என்ன இருக்கும், இது ஃபுல்லாக அப்படியே காயிலாக இருக்கும். இப்படி குச்சி மாதிரி இருக்காது, இப்படி காயிலாக இருக்குது. சரிங்களா, அதுக்கு பிறகு தான் என்னது, இன்ஃப்ளாரேஷன் ஆக்சிஸ் இஸ் மாடிஃபைட் இன்டூ டெண்டில் சொல்லுவாங்க. எந்த பிளான்ட்னா ஆன்டிகோனன் அப்படிங்கிற பிளான்ட்டு. ஆன்டிகோனா கொடி ரோஜான்னு பேர், கொடி ரோஜா. தென் நெக்ஸ்ட்டு லீஃபே மாடிஃபைடு இன்டூ டெண்டில்ஸாக இருக்குது. சரிங்களா, ஒரு இப்படி இருக்கக்கூடிய என்டையர் லீஃபே, இந்த லீஃப் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி காயிலாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறது இப்படி ஆயிடுச்சு. லீவ்ஸ் ஆர் மாடிஃபைட் இன்டூ டெண்டில்ஸ். என்ன பிளான்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெத்தாரஸ் ஓடரேட்டஸ், ஸ்வீட் அதாவது என்ன சொல்லுவாங்க, இனிப்பு பட்டாணி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, பைசம் சட்டமே கேள்விப்பட்டிருப்போம். சரி, அது நார்மல் பட்டாணி, இது வந்து ஸ்வீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இனிப்பு பட்டாணி லெத்தாரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தா லீஃப்லெட்ஸ் ஆர் மாடிஃபைடு இன்டூ டெண்டில்ஸ். லீஃப்லெட்டு வந்து மாடிஃபிகேஷனாக இருக்குது. லீஃப்லெட்டாக ஏற்கனவே சொன்னோம், இந்த குட்டி குட்டியாக இலை இருக்குன்னு சொன்னோம். இந்த குட்டி குட்டி இலையுமே என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு இலையும் இப்படி இருக்கக்கூடிய இந்த மாதிரி இலை என்னாச்சுன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி காயில் இருக்கும், குட்டி குட்டி இலை. லீஃப்லெட்ஸ் ஆர் மாடிஃபைடு இன்டூ டெண்டில்ஸ். என்ன பிளான்னா பைசம் சட்டையம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா பீட்டியோல். இந்த பீட்டியோல்ஸ் ஆர் மாடிஃபைடு இன்டூ டெண்டில். பீட்டியோல்லாம் எது தெரியுங்களா, ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம். இது ஸ்டெம்மு, இந்த போர்ஷன் லீஃப். இந்த இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கு இந்த போர்ஷனுக்கு பேர் தான் பீட்டியோல். பீட்டியோல்னா ஸ்டால்க் ஆஃப் த லீஃப், ஸ்டால்க் ஆஃப் த லீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போர்ஷன் என்ன இருக்குன்னா இந்த போர்ஷன் வந்து காயிலாக இருக்கும். எந்த பிளான்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளீமேட்டிஸ். அந்த கிளீமேட்டிஸ்னால் பெருங்குறும்பை அப்படிங்கிற பிளான்ட்டுடைய நேம், பெருங்குறும்பை தமிழ் பேர். அதுக்கப்புறம் லீஃப்டோடைய டிப்பு மட்டும், லீஃப் டிப்ஸ் ஆர் மாடிஃபைட் இன்டூ டெண்டில், குளோரியோசா. இது தமிழ்நாட்டுடைய மாநில மலர் எதுனா குளோரியோசா சூப்பர்பா, செங்காந்தல் மலர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. லீஃபோடைய டிப்னா எதுப்பா, இப்படி இருக்குது, இதான டிப் போர்ஷன். இந்த டிப் போர்ஷன் மட்டும் இப்படியே மாடிஃபிகேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டிபியூல்ஸ் ஆர் மாடிஃபைட் இன்டூ டெண்டில்ஸ். என்ன பிளான்னா ஸ்மைலாக்ஸ். அதனால் ஸ்டிபியூல்னால் எது தெரியுங்களா, இது ஸ்டெம்மு, இங்கே லீஃப் இருக்குது. இந்த லீஃபோடைய பீட்டியூல் கீழே போத் சைடில் வந்து 2 lateral appendages present on the base of the petiole அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் கால்டு ஸ்டிபியூல்ஸ். இந்த ஸ்டிபியூல் இப்படி இருக்கிறதுலாம் இப்படி ஆயிருக்கும், இந்த மாதிரி ஆயிருக்கும். இந்த ஸ்டிபியூல்ஸ் ஆர் மாடிஃபைட் இன்டூ டெண்டில்ஸ். என்ன பிளான்ட், ஸ்மைலாக்ஸ். ஸ்மைலாக்ஸ்னால் நன்னாரி அப்படின்னு சொல்லிட்டாங்க தமிழ் பேர். தென் நெக்ஸ்ட்டு இன் பிக்சர் பிளான் நம்மளுக்கு தெரியும் குடுவை தாவரம், அதுக்கு பேர் நெப்பந்தஸ் கேள்விப்பட்டிருப்போம். இந்த மிட்ரீப் எங்கே இருக்கும் தெரியுங்களா, லீஃப்டி மிட்ரீப் காமிக்கிற டயக்ராமில் the midribs of the leaves obtain coil around the support like a tendril and hold the picture in a vertical position. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இலையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இலை எப்படி இருக்குது அப்படின்னா இந்த இருக்குல்லையா, இதுதான் இந்த நரம்பு, மைய நரம்பு சொல்லி, இதுதான் மிட்ரில். இது என்ன ஆகுதுன்னா அப்படியே இப்படி வந்துட்டு இப்படி காயில் ஆகும். இந்த மிட்ரில் பொசிஷன் இப்படி வந்துட்டு காயில் ஆகிட்டு இப்படி வந்துட்டு இப்படி இருக்கும். நம்மளுக்கு அந்த எந்த பிளான்ட்டு, இந்த நெப்பந்தஸ் பிளான்ட்டு இப்படி இருக்கும். இங்கே பாருங்கள், இப்படி வந்து இப்படி காயில் ஆகிட்டு வெர்டிக்கல் போர்ஷனில், இந்த வந்து வெர்டிக்கல் போர்ஷனில் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கு. சரிங்களா, எல்லாமே எதுனா லீஃபோடைய போர்ஷன் தான். அதனால தான் லீஃபே நான் வந்து பிக்சர் பிளானாக கூடுவை தாவரம்னு சொல்லுவாங்க. மிட்ரீப் ஆஃப் த லீவ்ஸ் ஆர் மாடிஃபைடு இன்டூ காயில் அண்ட் டெண்டில் லைக்ஸ் அண்ட் ஹோல் த பிக்சர்னா கூடுவை இன் வெர்டிக்கல் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. இது 5 மார்க் கொஷின். சரிங்களா, அந்த பிரண்டை செடி
சிஸ்ஸஸ் காண்டாங்குலரிஸ். இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த சைடில் இங்கே கண்டிப்பாக லீவ்ஸ் இருந்துச்சுன்னா இந்த பக்கம் வந்து டென்ட்ரில் இருக்கும். ஒரு சைடில் லீஃபு ஒரு சைடில் டென்ட்ரில் இருக்கும். அது பெரண்டை. சிஸ்ஸஸ் காண்டாங்குலரிஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கான்செப்ட் பில்லோட். அது பில்லோ கிளர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பில்லோ கிளர்ட்னா ஃபில்னாவே நம்ம என்ன சொல்லுவோம், லீஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஃபில் அப்படின்னாவே லீஃப். இலைத்தொழில் தண்டு, இலையுடைய வேலையை தண்டு செய்கிறனால இதுக்கு பேர் இலைத்தொழில் தண்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கிளாடோட்னா மாடிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பில்லோ கிளர்ட் இஸ் எ க்ரீன் கலர் ஃப்ளாட் ஹண்டட் சிலிண்ட்ரிக்கல் ஷேட். பேட்டர்னாக இருக்கும், சிலிண்ட்ரிக்கல் ஷேட் ஆர் ஆங்கிள் ஷேப் ஸ்டெம் ஆர் பிரான்ச்சஸ். இங்கே என்னென்னா இந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பாக இருக்கிறதும் சரி, ஆங்கிள் ஷேப்பாக இருக்கிறதும் சரி, எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெம்மாக இருக்கலாம் ஆர் பிரான்ச்சாக இருக்கலாம். இந்த ஸ்டெம் ஆர் பிரான்ச்சஸ் வந்து அன்லிமிட்டெடு க்ரோத். இதுக்கு எல்லையே இல்லை, வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கும். அதனால் அன்லிமிட்டெடு க்ரோத். த அன்லிமிட்டெடு க்ரோத் கன்சிஸ்டிங் ஆஃப் சீரீஸ் ஆஃப் நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ் அட் லாங் ஆர் ஷார்ட் இன்டர்வல். நோடு இன்டர்நோட், நோடு இன்டர்நோட், நோடு இன்டர்நோட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்குது. அது லாங்காக இருக்கலாம், அதுக்கப்புறம் ஷார்ட்டாக இருந்து போயிட்டு இருக்கலாம், லாங்காக இருந்து போயிட்டு இருக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நம்மளுக்கு வந்து இந்த கள்ளி செடி பார்த்துருவோம். இது ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய ஸ்டெம் போர்ஷன். அடுத்து இப்படி இருக்கும், அடுத்து இப்படி இருக்கும், இப்படியே போயிட்டே இருக்கும். சரிங்களா? பார்த்தீங்கன்னா இந்த இடம் இதுவும் ஜாயிண்ட் ஆகுது, இதுக்கு பேர் நோடு. இதெல்லாம் எங்கே ஜாயிண்ட் ஆகுது அதுக்கு பேர் நோடு. இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து இது இன்டர்நோட். அதை சொல்லிட்டாங்க நோடு இன்டர்னோட்னு சீரியஸாக போயிட்டே இருக்கும். அது லாங் இன்டர்வலாக இருக்கலாம், இல்லை ஷார்ட் இன்டர்வலாக இருக்கலாம். சரி, இது எதுக்காக இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் ஆகணும்? சரிங்களா? இந்த ஸ்டெம் என்ன வேலையை செய்யுது, யாருடைய வேலையை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பில்லோ கிளர்ட் இஸ் எ கேரக்டரிஸ்டிக் அடாப்டேஷன் ஆஃப் ஜீரோஃபைட்ஸ். இது வந்து ஜீரோஃபைட், வறண்ட நில தாவரங்கள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அந்த இடத்துல கூட வளரக்கூடிய கேரக்டர்ஸ் வந்து இந்த பிளான்ட்ஸ்க்கு இருக்குது. தண்ணியே இல்லை, ஆனாலும் அங்கே வளருதுன்னா கண்டிப்பாக அந்த பிளான்ட்டு சம் அதர் கேரக்டர்ஸ் ஆர் மாடிஃபைடாக இருக்கும். அப்போ இலை இருந்தால் ஃபோட்டோஸ் இருக்குது. அந்த இலையுடைய வேலை யார் செய்கிறாங்கன்னா இங்கே ஸ்டெம் செய்கிறாங்க. லீவ்ஸ் ஆர் மாடிஃபைட் இன்ட்டு ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ லீஃப் எங்கே போச்சு அப்படிங்கிற பற்றிலாம் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த ஜீரோஃபைட்டுங்கிறது 1 மார்க் கொஷின். பில்லோ கிளர்ட் இஸ் எ கேரக்டரிஸ்டிக் அடாப்டேஷன் ஆஃப் ஜீரோஃபைட். இந்த ஜீரோஃபைட்டிக் பிளான்ட்ஸ் லீவ்ஸ் ஆஃப்டன் ஃபால் ஆஃப் ஏர்லி. இந்த பிளான் லீஃப்னு ஒன்று இருக்குது, ஆனால் என்ன ஆகுதுன்னா ஃபால் ஆஃப் ஏர்லி அண்ட் மாடிஃபைடு இன்டு ஸ்பைன்ஸ் ஆர் ஸ்கேல் டு ரெடியூஸ் டிரான்ஸ்பிரேஷன். இந்த பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த கள்ளி செடியில் பார்த்தீங்கன்னா இது ஸ்டெம் போர்ஷன் தான் இப்படி இருக்கிறது, நம்ம ஃப்ளாட்டாக காமிக்கிறோம். இந்த லீஃப்னு முதல்ல இருந்திருக்கும். லீஃப்னா ஒன்று கீழே விழுந்துருக்கணும், ஏர்லி டைமில் கீழே விழுந்துருக்கணும், இல்லைன்னா முள்ளாக மாடிஃபிகேஷனாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. முள் நம்ம பார்த்த சப்பாத்திகளில் முள் நிறையா இருக்கும். அந்த முள் எதுன்னு பார்த்தீங்கன்னா லீஃப் தான் முள்ளாக மாறிடுச்சு. லீஃப் ஆர் மாடிஃபைட் இன்டு தான்ஸ் ஆர் ஸ்பைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக அந்த முள் மாடிஃபிகேஷன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லீஃப்னு ஒன்று இருந்தால் அதிகமாக என்ன ஆகுனா வாட்டர் வந்து எவாபரேட் ஆகிட்டே இருக்கும். அதிகமாக வாட்டர் எவாபரேட் ஆகிடுச்சுன்னா அந்த டெசர்ட் கண்டிஷனில் இந்த பிளான்ட்லாம் என்ன பண்ணுது, வளர முடியாது. அதுக்காக தான் என்ன ஆச்சுன்னா இந்த பிளான்ட்டு இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் ஆகிடுச்சு. எவாபரேஷன் வந்து அதிகமாக எவாபரேஷனே நடக்காது. சரிங்களா? அதனால தான் ரெடியூஸ் டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். டிரான்ஸ்பிரேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the transpiration is the process of water movement through a plant. Its evaporation from the aerial part. இது evaporation ஆகுது, water is evaporation from the aerial part such as leaf, stem and flower. லீஃப்லேயும் சரி, ஸ்டெம்லேயும் சரி, ஃப்ளார்லேயும் சரி வாட்டர் வந்து கண்டிப்பாக எவாபரேட் ஆகும். ஆனால் இந்த டெசர்ட் பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து என்ன ஆச்சுன்னா அந்த எவாபரேஷனுங்கிற ப்ராசஸ் வந்து மேக்ஸிமம் இருக்காது. அதுக்காக என்ன ஆச்சுன்னா ரெடியூஸ் ஆகிருக்கு, மாடிஃபிகேஷன் ஆகிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அதான் இந்த பில்லோ கிளர்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த பில்லோ கிளர்ட்ஸ் டேக்ஸ் ஓவர் ஆல் த ஃபங்க்ஷன் ஆஃப் லீஃப். இந்த பில்லோ கிளர்ட்ஸ் வந்து ஸ்டெம்முடைய வேலையை இந்த ஃபுல்லாக யார் எடுத்துக்கிறாங்கன்னா இந்த லீஃப் தான் இந்த ஃபுல்லாக வேலையை எடுத்துக்குது. சரிங்களா? இந்த ஸ்டெம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லீஃப் வேலையை செய்ய வேண்டியது எல்லா வேலையுமே டேக் ஆல் ஓவர் த ஃபங்க்ஷன் ஆஃப் லீஃப்னு கொடுத்துருக்காங்க. 1 மார்க் கொஷின். பர்டிகுலர்லி ஃபோட்டோஸ். இப்போ வழக்கமாக லீஃப் தான் ஃபோட்டோஸ் நடக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸ்டெம் க்ரீன் கலர் பிளான்லேயும் ஃபோட்டோஸ் நடக்கும், ஆனால் அதிகமாக வந்து லீஃபில் தான் மெஜாரிட்டி ஆஃப் ஃபோட்டோஸ் வந்து நடக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா லீஃப் தான். ஆனால் இங்கே இந்த பிளானில் லீஃபே இல்லை. அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டெம்மு தான் ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது ஃபோட்டோசிந்தசிஸ். சரிங்களா? இந்த பில்லோ கிளாட் இஸ் ஆல்சோ கால்டு கிளாட் ஆஃப் ஃபில் அப்படின்னு ஒரு பேர். இதுக்கு வந்து ஒப்பான்ஷியா, சப்பாத்திக்கிளி, பில்லோ கேக்டஸ், இதுவும் சப்பாத்திகளுடைய வெரைட்டி.
முகிலன் பெக்கியா அது பிளாட்டன்டு ஃபில்லோ கிளேட்ஸ்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து டேப் ஃபார்ம் பிளான்ட்னு பேர். இதுக்கு பேர் டேப் ஃபார்ம் பிளான்ட்னு சொல்லுவாங்க. அப்புறம் கேஸ்வேனா சவுக்கு, இஃபோர்பியா திருக்கள்ளி, எல்லாமே டெசர்ட் பிளான்ட். இஃபோர்பியா திருக்கள்ளினா கொம்புக்கள்ளின்னு பேர். அதேமாதிரி இஃபோர்பியா ஆன்டிகோரானா சதுரக்கள்ளி, சதுரமாக இருக்கும், பார்த்துருப்போம். இந்த மாதிரி சதுரமாக இருக்கும், இந்த ஷேப்பில் நீளமாக ஹைட்டாக சதுரமாக இருக்கும். அந்த பிளான்லாம் அங்கே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து ஃபில்லோ கிளாடோட்ஸ், கிளாடாஃபில் அப்படிங்கிற 5 மார்க் கொஷினுக்கு எக்ஸாம்பிள்ஸ். இது அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் மட்டும் பாருங்கள். இது அந்த பாருங்கள், இது ஃபுல்லாக அந்த முள் வந்து அந்த ஸ்பைன்ஸ் லீஃப் தான் ஆர் மாடிஃபை இன்டு ஸ்பைன்ஸ். இந்த ஸ்டெம் வந்து லீஃபோடைய வேலை செய்யலாம். அதுக்கு என்ன பேர் வச்சுட்டாங்க? ஃபில்லோ கிளாடோட்ஸ். கிளாட்னா இந்த மாடிஃபிகேஷன் சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த டயக்ராம் மட்டும் போட்டால் போதும். இது அடுத்த டயக்ராம், அடுத்த கான்செப்ட் இருக்குது, அதையும் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கிளாடோட் அப்படின்னு ஒரு கான்செப்ட். இந்த கிளாடோட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாவே குறு இலைத்தொழில் தண்டுன்னு பேர். குறு இலைத்தொழில் தண்டு கொஞ்சமாக குட்டி குட்டி லீஃபாக இருக்குல்ல, ஸ்மால் லீவ்ஸ் ஆர் மாடிஃபை இன்டு, சரியா, லீஃப் கேரக்டர்ஸ். ஸ்மால் லீவ்ஸ் வந்து மாடிஃபை இன்டு ஃபோட்டோசிஸ் பர்பஸ். குட்டி குட்டியாக இருக்கிற மாடிஃபிகேஷன் ஆயிடுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா the cladode is a flat-ended or cylindrical stem. cladode is a flat-ended, இதுவும் flat-ended தான், flat-ended or cylindrical stem இருக்கலாம். cylindrical rounded அர்த்தம். similar to flocculents, அதே போல தான், but with 1 or 2, இந்த பாயிண்ட் தான் மெயின் பாயிண்ட், 1 or 2 இன்டர்நோட்ஸ் ஒன்லி. அங்கே பார்த்தீங்கன்னா சீரீஸ் ஆஃப் நோடு இன்டர்நோட்ஸ்னு சொன்னோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 1 அல்லது அதுக்கு மேற்பட்ட 2 மட்டும் தான், 1 or 2 இன்டர்நோட்ஸ் ஒன்லி ப்ரெசன்ட் இந்த ஸ்டெம் பர்பஸ்ன்னு சொல்லுவாங்க. The stem nature is evidenced by the fact that the stem bears buds. இது எப்படி இது ஸ்டெம்மு தான் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்டெம்மு தான், இந்த ஸ்டெம்மு தான் ஃபோட்டோஸ் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு எவிடன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெம்மில் இருந்தால் கண்டிப்பாக என்னென்னா பட்ஸ் வரும், ஃப்ளார் பட்ஸ், லீஃப் பட்ஸ் அப்படின்னு வரும். ஸ்கேல்னா ஸ்மால் லீஃப் லைக் அப்பண்டிஜஸ் வருது. தென் ஃப்ளார் எங்கேருந்து வரும்னா கண்டிப்பாக லீஃபுக்கு பக்கத்தில் ஸ்டெம்மில் இருந்தால் ஃப்ளார் வரும். இதை வச்சு தான் இது ஸ்டெம் நேச்சர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா? எக்ஸாம்பிள் ஃபார் வந்து எதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் ஃபார் கிளாடோடுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அஸ்பராகஸ், அது பேர் சிலிண்ட்ரிக்கல் கிளாடோன்னு சொல்லுவாங்க. தண்ணீர் விட்டான் கிழங்கு, இது மார்க்கெட்டில் விற்பாங்க, தண்ணீர் விட்டான் கிழங்கு. அதே மாதிரி ரஸ்கஸ் இருக்குது, ஃப்ளாட்-எண்டட் கிளாடோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரஸ்கஸ் வந்து ஃப்ளாட்-எண்டட் கிளாடோட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ரஸ்கஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே போல் தான் கேரக்டர். இது வந்து ஆர்ஸ் டங்கு பேர், ஆர்ஸ் டங்கு. சரிங்களா? இதில் பாருங்கள், இதனுடைய டயக்ராம் இங்கே இருக்குது. கிளாடோட் அஸ்பராகஸ் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்டெம்மு, இந்த லீஃப் வந்து பெருசாக இந்த குட்டி குட்டியாக இல்லையா, அது எல்லாமே லீஃப், ஸ்மால் அப்பண்டேஜஸ். லீவ்ஸ் வந்து ரொம்ப லீவ்ஸ் ஆர் ரெடியூசர்ஸ்னு சொல்லுவாங்க. அதான் ஸ்கேலி லீவ்ஸ்னு பேர். இந்த லீவ்ஸ் ஆர் ரெடியூசஸ் டு ஃபார்ம் ஸ்கேல் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இஸ் கால்டு ஸ்கேலி லீவ்ஸ். இந்த லீவ்ஸ் ஆர் பர்ஃபார்ம்ஸ் ஃபோட்டோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. குட்டி குட்டியாக இருக்கும். நோடு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், 1 2 இந்த மாதிரி நோடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கும். இதுதான் தண்ணீர் விட்டான் கிழங்கோடைய டயக்ராம்ஸ். சரிங்களா? ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய இது போர்ஷன். இதுதான் என்ன நம்ம பார்த்துருக்கணும். இது வரைக்கும் நம்ம பார்த்த பொசிஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஏரியல் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம் அப்படிங்கிற போர்ஷன்ஸ் மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? இந்த டோட்டலாகவே ஃபுல்லாகவே என்னென்னா ஏரியல் மாடிஃபிகேஷன் ஸ்டெம் வந்து 5 மார்க் கொஷின். மீதி வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.